இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் எடுத்து இங்கே வைக்கிற மாதிரி பிளான். ஸோ அதனால சீக்கிரமாகவே செய்கிறோம். ஸோ என்ன பிளான் சொல்லி பார்க்குறோம். ஆமாம், ஒயிட் கலர் அடிச்சோன்னு நல்லா ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக தெரியுது பாரு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடடாய் பெயிண்டர் மாதிரி ஆகிட்டாருப்பா. மாதிரி போட்டுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கே கலர்ஃபுல்லாக கிளம்பிருக்கோன்னா கோயிலுக்கு போகிறோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிருக்குமே. ஸோ எனக்கு எதுவும் ஸ்பெஷல் இல்லை, பட் இருந்தாலும் காலையில் எழுந்தோடனே தோணுச்சு எனக்கு கோயிலுக்குலாம் இங்கே ஏதாவது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால் மனோட கேட்டோன்னே அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அதை சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி ரெடி ஆகிட்டோம். போகலாமா? சரி போகலாம். ஸோ எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருவுராங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. ஆதி திருவுராங்க போகிறோம். நாங்கள் வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி போனோம். முன்னாடி வந்து நம்ம கல்யாணம் ஆன புதுசில் போனோம். ஆமாம், கல்யாணம் ஆன புதுசில் போனோம். ஸோ அதோட இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறோமே. எதிர்த்தா பிளான் பண்ணோம். ஸோ கிளம்பிட்டோம். போகலாமா? சரி போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ரொம்ப லாங் ட்ரைவில் எவ்வளோ நாள் ஆகுது, ரொம்ப நாள் ஆகுது லாங்கில் ட்ரைவ் பண்ணி வந்து. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி இருக்குது. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி எங்கேயோ கிளம்பி போவோம். ஸோ இப்போ தான் புது வீட்டுக்கு போனது, இப்போ தான் லாங் ட்ரைவ் வரோம்ல. ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் லாங் ட்ரைவ். சரி கோயிலுக்கு வந்தாச்சு, போயிட்டு சாமிக்கு பூ எல்லாம் வாங்கிட்டு போய் சாமி பார்த்துட்டு வரலாம். சரி போகலாம். பார்த்தீங்கன்னா சாமிலாம் பார்த்துட்டோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா காலையில் எதாச்சும் நம்ம மனோட கேட்டால் அது ஓகே ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கேட்ட உடனே சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளும் கோயிலுக்கு எங்கேயும் போகல, வீட்லேயே இருக்கோம். ஸோ அதனால் இது வந்து கும்பாபிஷேகத்துலேருந்தே வரணும்னு பிளானு. பட் இப்போ தான் வர வாய்ப்பு கிடச்சி. கும்பாபிஷேகத்து அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு பால் காய்ச்சணும், புது வீட்டுக்கு பால் காய்ச்சணும். ஸோ வரல. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னது அர்ச்சனை பொருள் தானே. ஸோ அர்ச்சனை பொருள் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரசாதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஈவினிங்காக போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 3 மணி போல் கிளம்பலான்னு. ஆனால் சீக்கிரமாக வந்தோம், சீக்கிரம் சாமி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பியாச்சு. மணி 2 தான் ஆகுது. அதுவும் வெயில் அடிக்குது, எப்படி போகிறதுன்னு தெரியல, தான் பார்த்து நிற்கிறேன். சரி ஓகே பார்க்கலாம். சரி ஓகே, நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, அந்த வேலைலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் ரெடி பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ கொத்தனாரெலாம் வந்து அவங்க வேலையை அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நம்மளோட வேலை இருக்குது. நம்மளோட வேலைன்றது மனோட வேலை மெயினாக. ஆமாம், பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரூம் கிளாரிட்டியாக வரணுன்றதுனால கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சன் வந்து ரெடி பண்ணியாச்சு. எப்படி ரெடி பண்ணியிருக்கு பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாப் தான் மெயின். இங்க உடைச்சு வச்சோம். ஒரு வீடியோல பாக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஷேப்ல வச்சாச்சு. ஆமா, ஷேப்ல ஃபிட் பண்ற மாதிரி. அது இது பொருள் வச்சுக்கிற அளவுக்கு பணம் வைக்கலாம் மேல கீழே. ஆமா, அதுக்கு 2 ஸ்லாப். அதுக்கு கீழ வந்து கிச்சன் ஸ்லாப். இது வந்து ஜாமான்லாம் கவுக்குது. அந்த சைடு வச்சிருக்கோம். அடுப்பு இந்த சைடு வச்சுக்கலாம், ஜாமான் இதுல வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வச்சிருக்கோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். சரி ஓகே. அப்போ வந்து கிச்சன் டோர் பார்க்கணும்ன்றவங்களா? பெயிண்டிங் ஒர்க் தான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வந்து இதெல்லாம் அடிச்சாச்சு. இன்னும் கலர் அடிக்கணும் வால், அத செவுத்துல. ஆமா, நெக்ஸ்ட் வந்து மெயினான விஷயம் என்னன்னா இந்த ஷீட்டோட இதெல்லாம் அது வந்து பிளாக்கா பாருங்க, பாக்கும்போது பிளாக்கா இருக்கு. இந்த ஒயிட் கிட்ட வந்து சும்மா நீ அடிச்சிருக்கல அங்க வந்து இல்ல எப்படின்னு பாப்போம். கிளாரிட்டியா இருக்கும். ஆமா, இந்த ரூம் கிளாரிட்டி எடுத்து கொடுக்கிறதே நம்ம சைடு கலர் தான். ஆனா மேல அந்த ஷீட் பிளாக்கா இருக்கிறதுனால நமக்கு கிளாரிட்டி வரல. அதனால ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கலாம்னு பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்து அடிச்சிட்டு இருக்கேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலை தான் போயிட்டு இருக்கு. ஸோ பெயிண்ட்லாம் அடிச்சு ரூம் இது கிச்சன்லாம் ரெடி பண்ணி நாங்கள் கிச்சன் எடுத்துட்டு வந்து வைக்கல. ஸோ வச்சதுக்கப்புறம் ஆமாம், கிச்சன் டூர் வேணுன்றவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு எப்படி வச்சுருக்கோம் சொல்கிறேன். மேலே கிச்சன் கீழெல்லாம் காட்டலையா? கீழே அதே தான். அது கிச்சன் டோர்ல டீடைலா பாத்துக்கலாம். இப்போதைக்கு பெயிண்டிங் வர்க் தான். அத பார்க்கலாம். சரி ஓகே. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் அடிச்சிருக்கோம். ப்ரைமர் தானே அது? ஒயிட் ப்ரைமர் தான். ஒயிட் ப்ரைமர் தான் அடிச்சிருக்கு. சரி கொஞ்சம் ஒயிட் கலரா தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சு ஒயிட் ப்ரைமர் தான் வாங்கிட்டு அடிச்சிட்டு பார்க்கலாம். சரி ஓகே வாங்க, நானும் ஹெல்ப் பண்ணுறேன் ஏதாவது. சரி, நான் முடிஞ்சிச்சு எல்லா வேலையும். ஒரு முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சு. உண்மையாவே பிரைட்டா இருக்குப்பா. கிளாரிட்டி தெரியுதா? நல்லா தெரியுது. சைடுலாம் அடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் நினைக்கிறேன். சைடுல பெயிண்ட் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. பார்க்கலாம். சரி ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அடிச்சிட்டோம். ஸோ ஷீட் போட்ட ஃபீலே இல்லை கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கு. ஆமாம் பார்க்கலாம், காஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். இந்த அளவுக்கு பக்காவா ரெடி பண்ணிடலாம். சரி ஓகே, என்ன முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் என்னாலே நம்ம முள்ள அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குல்ல. ஆமாம், ஒயிட் கலர் அடிச்சோன்னு நல்லா ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக தெரியுது பாரு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
பெயிண்டர் மாதிரி ஆகிட்டாருப்பா. யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பெயிண்ட்லாம் அடிச்சிட்டோம். ஸோ ப்ரைமரில் இது ஒயிட் ப்ரைமர் அடிச்சிருக்கோம். ஸோ ஃபுல் வியூவில் காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லிட்டு. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. ஸோ என்னென்ன ஒர்க் இருக்குது? கலர் பெயிண்ட்டு கலர் வந்து செவத்துல மட்டும் கலர் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு கொடுத்தோம்ல அதே கலர் கொஞ்சம் இருக்கு. செவத்துல மட்டும் அந்த கலர் கொடுத்துக்கலாம். சரி ஓகே. மற்றபடி இதெல்லாம் ஒயிட் தான். ஆமா. ஒயிட் அடிச்சதே நம்ம ரூம் கிளாரிட்டியா இருக்கணும். கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. ஒரு லைட் போட்டா ஃபர்ஸ்ட்ல இருட்டா இருக்கும். ஆமா. இப்போ வீடே வெளிச்சமா இருக்கு. லைட் நாங்க நிறுத்திட்டு பார்த்தோம். சோ லைட் நிறுத்திட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது फ्रेंड्स. எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ கடப்பாக்களுக்கு கீழே மட்டும் பெயிண்ட் அடிக்கிறோம் ஒயிட். மேல வந்து வேற ஒரு ஐடியா இருக்கு, அது பார்க்கலாம். சரி சரி ஓகே. கீழே மட்டும் சரி பிளாங்கா இருக்கக்கூடாதுன்னு அது ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. எல்லா வேலையும் மீன்ஸ் அந்த பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சைடு மட்டும் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம்ல. உள்ளே இருக்க அதே கலர். ஆமாம். அதாவது அங்கே அடித்தது கொஞ்சம் மீந்ததுனால செவத்தை மட்டும் பிளான் பண்ணி அடிச்சிட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க. ஸோ இந்த சைடு மட்டும் தான், மீதி எல்லாமே ஒயிட்டு. அந்த சைடு ஒயிட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குன்றதுனால அந்த சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ரூமோட ஃபுல் பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த கட்டிக்கு மட்டும் வந்து பெயிண்ட் அடிக்காமல் நாங்கள் வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு கடப்பக்களுக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செய்ய போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுக்கலாம் அப்படின்னு டைம் ஆகிடும் சொல்லி தான் நாங்கள் நினச்சிப்பேன். பட் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒட்டுறோம். அதனால் இது கூட சேர்த்து போடலாம் சொல்லிட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது செஞ்சுட்டு இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் எடுத்து இங்கே வைக்கிற மாதிரி பிளான். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே செய்கிறோம். ஸோ என்ன பிளான் சொல்லிட்டு பார்க்குறோம். இங்கே பாருங்க ஸ்டிக்கர் தான் ஒட்ட போகிறோம். நீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டிக்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்ட போகிறோம். இங்கே பாருங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி யூஸ் பண்ணதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் நம்ம. சரி ஃபர்ஸ்ட் டைம் மொத்தத்தையும் ஒட்டுறோம். நல்ல கலராகவும் நல்ல டிசைனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணோம். ஸோ நல்லா இருக்குல்ல நேரில் பார்க்கணும். சூப்பராக இருக்குது. பார்க்க ஒட்டி பார்த்தே அழகாக இருக்கும். இதுதான் ஒட்டணும்ல. ஆமாம். அது லென்த்து எவ்வளோ லென்த் வருதுன்னு தெரியல, அதுவும் அளந்து பார்க்கணும். இது வந்து செவுரா இருந்துச்சுன்னா நாங்கள் செவுத்துமே இது ஒட்டிக்கலான்னு தான் நினச்சோம். இது வந்து ஷீட்டாக இருந்ததுனால ஷீட்லேயும் ஒட்டாமல் பிளான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. கொஞ்சம் அப்படியே அது மேடாக இருக்கும்ல. ஆமாம் அதனால கொஞ்சம் கஷ்டமாக சொல்லிட்டு சரி நம்ம இதுக்கு மட்டும் ஓட்டிக்கலாம் சொல்லிட்டு இதுக்கு மட்டுமே ஒட்ட போகிறோம். அடுத்தது அதுக்கு பிளான் பண்ணி வேறு எதாவது பண்ணிக்கலாம் ஒட்டுறதா இருந்தால். அழகாக இருக்குல்ல. சரி ஒட்ட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இதில் கொஞ்சம் முக்கால்வாசி ஒட்டியாச்சு. இன்னும் பாதி எப்படி ஓட்ட போகிறேன்னு நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தானே இது. ஆமாம் அதாவது சுருக்கம் இல்லாமல் ஓட்டுறது தான் தெரியுது இதில் டாஸ்க்கு. ஓரளவுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஓரளவுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஒரு பக்கத்துக்கு சூப்பராக ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சுட்டோம். பாருங்க கலரும் சூப்பராக இருக்குது. டைல்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் இந்த பக்கத்துக்கு ஒட்டணும். ஸோ இது ஒட்டிட்டு அப்படியே கொஞ்சம் இன்னொரு ரோல் இருக்குது. நான் மீஷோவில் வந்து தான் பார்த்தா ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து இன்னொரு ரோல் இருக்குல்ல, அது வந்து இதுக்கும் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். அதுக்கு மொத்தம் அதான் 3 ரோல் காம்போவாக வாங்கினது. சரி வாங்கி கொட்டிக்கலாம். சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு ஈவினிங்லாம் கிச்சன் எடுத்து வச்சிடணும் அவ்வளோதான். அதுதான் பிளான் பண்ணி கடகடன்னு பெயிண்டிங் வேலையும் ஒரே நாளில் முடிச்சுட்டு ஸ்டிக்கரும் அந்த நாளில் முடிக்கிற மாதிரினாலே. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக்கர் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கிச்சனை பார்த்தோன்னே ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. ஏன்னா நாங்கள் வீடியோ தான் எடுக்கணும் நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்கணுன்றதுனால தான் இதுக்கு இவ்வளோ இது பண்ணி செலவு பண்ணி இந்த கிச்சனை நாங்கள் இப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் ஏன்னா தனியாக இதில் செப்பரேட்டாக கட்டலை, இருக்கிறதையே கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணிக்கலான்றதுனால ஒன்று பார்த்து கட்டுறது. இது சூப்பராக இருக்குல்ல. சூப்பராக இருக்கு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஒரு கிச்சன் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சரியான யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் போய்ட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ பண்ணலாம். பாய். டாடா பாய்.